தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. Dear Chellakutis, welcome to Sai TV in Chuttis Neram. Chuttis நேரத்தில் பக்தி கதைகளில் ராமாயணம் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்காக ஸ்ரீராம நவமியிலேருந்து வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தான் நான் கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிஷ்கிந்தா காண்டம் வரைக்கும் நாம் வந்தாச்சு. என்னவெல்லாம் நடக்குது இந்த கிஷ்கிந்தா காண்டத்தில்? எப்படி சீதையை ராமர் மீட்கப் போகிறார்? அப்போ நடந்த சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் என்னென்ன? இதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்காகத்தான் நான் இந்த வால்மீகி ராமாயணத்தையே தேர்ந்தெடுத்தேன். சரி, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற நம்முடைய குட்டீஸ் எல்லாருக்கும் நம்ம விஷஸ் சொல்லிடலாமா? ஹாப்பி பர்த்டே டியர் குட்டீஸ். நல்ல இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. கூடவே சேஃபாக இருங்க. வெளியில் போய் விளையாடும் பொழுது ரொம்பவே சேஃபாக இருக்கணும். தெரியாத மனிதர்களோட நீங்கள் பழகக்கூடாது. யாரை பார்த்தாலும் எட்டி நின்று பேசணும். ஓகேயா? சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? எஸ், கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னு சொன்னேன். அதில் என்ன கேட்டேன்? உங்ககிட்ட கொஷின் கேட்டேன், ஞாபகம் இருக்கா? எஸ், பதில் அனுப்பியிருப்பீங்க இல்லையா? சரி, இன்றைக்கி எபிசோடு என்னங்கிறத கரெக்டாக பார்க்கணும். அப்போ தான் இந்த எபிசோடில் நான் கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும். சுக்ரீவன் உதவியை ராமர் தேடி வந்தார். சுக்ரீவன் கிட்ட ராமர் ஹெல்ப் கேட்டார். ஏன்னா ராமர் தனியாளாக இருக்கிறதுனால எங்கே ராவணன் கொண்டு போய் சீதையை வச்சுருக்கான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டங்கிறதுனால சுக்ரீவன் கிட்ட மங்கி ஆர்மி இருக்குது. எதனால் மங்கி ஆர்மி? கொஞ்சம் யோசிச்சுட்டே இருங்க, பின்னாடி அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இந்த மங்கி ஆர்மியோட சப்போர்ட் தேடி வந்திருக்கார். ராமர் நினச்சிருந்தா அயோத்தியிலேருந்தே ஹெல்ப் கேட்டிருக்கலாம் இல்லையா? இல்லை மற்ற ஏதாவது ராஜ்யத்துலேருந்து ஹெல்ப் கேட்டிருக்கலாம் இல்லையா? ஆனால் இல்லாமல் சுக்ரீவன் கிட்ட கேட்குறார். அதுவும் இல்லைன்னாக்க ராமரே யார்? காடு தான், அவராலேயே எல்லாமே பண்ண முடியும் இல்லையா? இருந்தாலும் மங்கீஸோட ஹெல்ப்போடு தான் அவர் போய் சீதையை காப்பாற்றி கொண்டு வரப்போகிறார். சீதையை காப்பாற்ற போகிறாருன்னா என்ன அர்த்தம்? பல அரக்கர்களை, துஷ்டர்களை சம்ஹாரம் செய்துவிட்டு சீதையை அழைத்து கொண்டு வரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அவருடைய இந்த ஜேர்னிலே அவரோட முக்கியமான டார்கெட் என்ன? மக்களை இம்சை பண்ணக்கூடிய, அதாவது உலகத்தையே துன்பத்தில் ஆழ்த்தக்கூடிய அரக்கர்களை, அசுரர்களை கொல்வது மட்டுமே பகவானது நியமமாக எடுத்துக்கொண்டு ஸ்ரீராமராக அவதாரம் செய்து வந்திருக்கிறார். அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டு வரோம். கதையின் மூலமாக நல்லா தெரிஞ்சுக்கிறோம். இப்போது சுக்ரீவன் ஒரு உதவி கேட்கிறார் ராமர்கிட்ட. நான் என்னுடைய அண்ணன் வாலியினால் ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்டேன். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் என்னுடைய அண்ணன் வாலி. அந்த வாலியை அவன்தான் என்னுடைய எதிரி. அவனை கொன்று அவனை நான் ஜெயிக்கணும். அவன் மூலமாக நான் இழந்த என்னுடைய தேசம் எனக்கு கிடைக்கணும். கிஷ்கிந்தையோட ராஜாவாக இருந்தவர் இல்லையா சுக்ரீவன் என்பவர். அதோட அவருடைய மனைவி பேர் ரூமா. அந்த ரூமாவையும் எடுத்துக்கொண்டது வாலி தான். தம்பியோட ஒய்ஃபையும் தன்னுடைய ஒய்ஃப் மாதிரியே வைத்து கொண்டவர் வாலி அப்படின்னு சொல்லி, எனக்கு தாங்கள் தான் உதவ வேண்டும், நாட்டை இழந்திருக்கிறேன். அதாவது தர்மப்படி நியாயப்படி இருக்கக்கூடியவன் சுக்ரீவன். ஆனால் அதர்மம் செய்து கொண்டு அகங்காரம், ஆணவத்தின் உச்சமாக வாழ்ந்து வருவது வாலி. வாலி மிகச்சிறந்த வீரன், அண்ணன் மிகச்சிறந்த வீரன். ஆனால் அவன்கிட்ட இருக்கிற ஒரே மிஸ்டேக் என்ன? அவன் ரொம்ப ஆணவம், ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தி. அகங்காரம்னா நான் தான் கிரேட், என்னை விட மிஞ்சினவன் யாருமே இல்லை அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, தம்பியை தன்னுடைய மகன் போல பார்க்காம தம்பியை சந்தேகப்பட்டு எப்போ பாரு துன்புறுத்தி அடித்து விரட்டி கொண்டே இருப்பது. அப்போது அண்ணனாக இருந்தால் வாலி மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்ரீராமர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத குழந்தைகளாக நாம் இந்த இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? சரி, இப்போ சுக்ரீவனுக்கு ஒரு உதவி வேணும். அதற்காக ராமர்கிட்ட கேட்குறார். ராமர் சொல்கிறார், கண்டிப்பாக உன்னுடைய ராஜ்யத்தையும் உன்னுடைய மனைவியையும் நீ மீண்டும் பெறுவாய். வாலியை நான் கொன்று விடுகிறேன், என்னுடைய அம்புக்கு இரையாக்கி விடுகிறேன் வாலியை அப்படின்னு சொல்லிட்டு நீ சென்று வாலியை போருக்கு அழை அப்படிங்கிறாரு. அதுக்காக கிஷ்கிந்தைக்கு போகிறாங்க. மரத்துக்கு பின்னாடி ராமர் லக்ஷ்மணர் இருக்கார். சுக்ரீவன் வாலியுடன் சண்டை ஈடுபடுகிறான், போரில் ஈடுபடுறான். அப்போ துவந்த யுத்தத்தில் ஈடுபடுறான். அதாவது எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் இருவரும் யுத்தம் செய்கிறார்கள். அதுக்கு பேர் தான் துவந்த யுத்தம் அப்படின்னு பேர். இது நிறைய நம்ம கதைகளில் பார்க்க முடியும். துவந்த யுத்தம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியா குழந்தைங்களா? அப்படித்தான் ஒரு யுத்தத்திற்கு அண்ணனும் தம்பியும் மோதிக்கொள்கிறார்கள். அப்பொழுது ஒரு மரத்திற்கு பின்னாடி இருந்து ஸ்ரீராமர் அதை பார்த்து கொண்டிருக்கார்.
அப்போது வந்து அவருக்கு அடையாளம் தெரியலையாம். 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருக்கிறதுனால சுக்ரீவன் யார் வாலி யாருன்னு தெரியல. வாலிக்காக எடுத்த அம்பு வந்து சுக்ரீவன் மேலே பாஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால யோசிச்சுட்டு அப்போ அம்பை விடாமல் இருக்கார் ராமர். அதனால சுக்ரீவன் பலத்த தாக்குதலுக்கு உள்ளாகி மிகவும் காயப்பட்டு தப்பித்தால் பிழைத்தால் போதும் என்று மதங்க முனிவரது ஆசிரம பகுதியை நோக்கி ஓடி வந்து விடுறான். ஓடி வந்ததுனால வாலி அந்த பகுதிக்குள்ளே நுழைய முடியாதுங்கிறதுனால பிழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட ஆக்ரோஷத்தோட வாலி திரும்பி அவனது அரண்மனைக்கு சென்று விடுகிறான். இப்போது சுக்ரீவன் உள்ளே வந்துடுறான். இப்போ சுக்ரீவன் ரொம்ப நொந்து போயிருக்கான். ராமர்கிட்ட கேட்குறான், நீங்கள் வந்து வலிமை மிக்கவராக இருந்தும் வந்து இப்படி என்னை கைவிட்டுட்டீங்களே, நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்கன்னு நினச்சேன், இப்படி வந்து என்னை அடி வாங்க வச்சுட்டீங்களே, வாலிக்கிட்ட போய் நான் மீண்டும் ஒரு முறை போய் சண்டை போட்டு நான் வந்து என்னுடைய அனைத்தையும் இழந்து அவமானப்பட்டு நான் திரும்பி வந்துட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சுக்ரீவன் பேசும்பொழுது ராமர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வருத்தப்படாதே, கோபப்படாதே நண்பா, எனக்கு வந்து உங்கள் இருவரையும் பார்க்கும்பொழுது அடையாளம் தெரியல, தவறாக உன் மீது நான் நம்பி எய்திருந்தேன் என்றால் மிகப்பெரிய பாவத்திற்கு உள்ளாகியிருப்பேன் இல்லையா, உன்னுடைய உதவி எங்களுக்கு வேண்டும், உன்னைத்தான் நாங்கள் மலை போல நம்பி இருக்கோம் சீதையை காப்பாற்றுவதனால, அதனால் நீ என்ன செய், வந்து நான் கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை சென்று வாலியிடம் போருக்கான அறைக்கூவலை விடு, திரும்ப போய் வாலியை வந்து போருக்கு வா என்று கூப்பிடு, அப்படி கூப்பிடும் பொழுது நான் இந்த முறை வந்து நிச்சயமாக வாலியின் மீது அம்பை எய்து விடுகிறேன், நீ கவலையப்படாத, உன்னை காப்பாற்றி உன்னுடைய ராஜ்யத்தை மீட்டு தருவது மட்டுமே தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்ய இருக்கிறேன் சுக்ரீவா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் கொடுக்கக்கூடிய கஜ புஷ்ப மாலையை அணிந்து கொள், உன்னை எனக்கு அடையாளம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாராம் ராமர். உடனே திரும்பி பார்க்கிறார். லக்ஷ்மணர் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு அழகிய மலர்கள் கொண்ட ஒரு மாலை, பூவெல்லாம் வச்சு கட்டின ஒரு மாலையாக இருக்குது. அந்த மாலையை கொண்டு வந்து அண்ணா கிட்ட கொடுக்குறார். இந்தாங்க அண்ணா அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறார். உடனே அந்த மாலையை எடுத்து சுக்ரீவனை பார்க்கிறார், போட்டுக்கோ அப்படின்னு. உடனே சுக்ரீவன் எடுத்து அந்த மாலையை போட்டுக்கிறார். போட்டுட்ட உடனே இப்போது மாலையோட சுக்ரீவன் இருக்கார். இப்போ ராமர் சொல்கிறார், இப்போது போ சுக்ரீவா, மீண்டும் கிஷ்கிந்தைக்கு சென்று வாலியை போருக்கு அழை, இப்பொழுது எனக்கு அடையாளம் தெரியும், மாலை போட்டிருப்பது சுக்ரீவன், மாலை இல்லாமல் இருப்பது வாலி என்ற எனக்கு அடையாளம் தெரியும் அப்படின்னு ராமர் சொல்லி ராமர், லக்ஷ்மணர், நலன், நீலன், தாரன், அதாவது நம்ம சுக்ரீவன் கூட இருக்கக்கூடிய 3 பேர், முக்கியமான 3 பேர், நலன், நீலன், தாரன் என்ற 3 வானர அமைச்சர்கள் இருக்காங்களாம். எல்லாரும் சின்ன பசங்க தான். அவங்க எல்லாருமே வந்து காற்றில் பறக்கக்கூடிய வானரங்களாக இருக்காங்களாம். எல்லோருமே பேசுவாங்க, காற்றில் பறப்பாங்க, வேண்டிய உருவத்தை எடுத்துப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் உண்டா, ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் உண்டா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மங்கி ஆர்மி அவங்களோட ஆர்மி. அப்படி எல்லாருமா சேர்ந்து யார், ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர், அந்த பக்கம் யார், சுக்ரீவன், கூட யார் சொன்னேன், நலன், நீலன், தாரன், இவர்கள் அத்தனை பேருமாக கிளம்புகிறார்கள். எங்கிருந்து? ரிஷிமுக பர்வதத்திலிருந்து கிஷ்கிந்தைக்கு கிளம்புறாங்க. இப்பொழுது வாலியை வதம் செய்ய வேண்டிய நேரம். அதற்காக செல்லும் பொழுது வழியில் வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறாங்களாம். என்னவெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, அழகான மரங்கள் இருக்குது. காடுனாலே மரங்கள் தான், மரங்கள்னாலே பூக்கள் தான், பூக்கள் இருந்தால் கண்டிப்பாக பழங்கள் தான். அவ்வளோ ஒரு அழகான காட்சியாக இருக்குது. நிறைய பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு விலங்கு கத்துறது, இன்னொரு பக்கம் பார்த்தா உடனே பறவை அதுக்கு மேட்சிங்காக கத்துறதா. உடனே அந்த பறவைக்கு மேட்சிங்காக அந்த ஒரு மரத்துலேருந்து அந்த பூக்கள் கொண்ட அந்த கிளை வந்து அப்படியே குலுங்கி ஆடுகிறதாம். அவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்குது. அந்த போகிற வழி எங்கிருந்து ரிஷிமுக பர்வதத்துலேருந்து கிஷ்கிந்தைக்கு போகிற வழியில் ஒரு மிக அழகான ஒரு வனத்தை பார்க்குறாங்க. கூடவே வந்து நிறைய தடாகங்கள் பார்க்குறாங்க. தடாகங்கள்னாக்க சின்ன சின்ன குளங்கள், பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன குளங்களை பார்க்குறாங்க. அந்த குளங்களில் அன்னப்பறவையானது நீந்தி கொண்டிருக்கு. ஸ்வான் தெரியும் இல்லையா அவங்களுக்கு, தாமரையும் அல்லியும் போட்டி போட்டு மலர்ந்துருக்கு. அங்கே வந்து அன்னங்கள் நீந்தி கொண்டு இருக்குது. அவ்வளோ ஒரு அழகான ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வனமாக இருக்குது. அதை பார்த்த உடனே ராமர் சொல்கிறாராம், இந்த இடம் வந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இந்த இடத்த பற்றி சொல்லு சுக்ரீவா எனக்கு அப்படின்னு கேட்குறார் ராமர். எனக்கு இந்த இடத்த பற்றி தெரியாது, என்ன இடம் இது, ஏன் இது இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ வித்தியாசமாக இருக்கே. மதங்க முனிவரோட ஆசிரமமும் அப்படி தானே இருந்தது, அந்த மதங்க முனிவரது வனமும் அப்படி தான் இருந்தது. நான் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அங்கே வந்து புலியும் ஒன்றாக தண்ணீர் அருந்துமாம், மானும் ஒன்றாக தண்ணீர் அருந்துமாம். அங்கே இருக்கக்கூடிய குளங்களில் புலி, மான் இரண்டும் ஒன்றாக வந்து ஒரே நேரத்தில் வந்து தண்ணி குடிக்குமாம். அங்கே வந்து பகை என்பதே கிடையாது மதங்க முனிவரது ஆசிரமம். ஏன்னா அங்கே இருப்பவர்கள் செய்த புண்ணியத்தினுடைய பலன், தவத்தினுடைய பலனால்
எந்த விதமான துஷ்ட மிருகங்களும் அங்கே வந்து துஷ்டத்தனத்தோடு இருக்காதாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். நல்ல ஞாபகம் இருக்கும் குட்டீஸ் உங்களுக்கு. இப்போது அதே மாதிரியான ஒரு பகுதியை பார்க்கிறார் ராமர். எவ்வளோ அதிசயங்கள் பாருங்களேன் காட்டுக்குள்ளே இல்லை. ஒரு இடத்துக்கு போகும்போதும் ராமர் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாராம். நம்மளும் அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். எதை நம்ம புதுசாக பார்த்தோன்னாலும் அதுலேருந்து நம்ம என்னத்தை கற்றுக்கலாம், நம்ம என்ன விஷயத்தை புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதுக்கு வயசு என்பது ஒரு தடையே இல்லை. எந்த வயசில் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு கேட்டுக்கணும் அப்படிங்கிறத ராமர்கிட்டேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? இப்போது ராமர் கேட்குறார் சுக்ரீவனை பார்த்து, என்ன இடம் இது, இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சுக்ரீவன் சொல்கிறார், இங்கே வந்து சப்த ஜனர் என்ற 7 ரிஷிகள் வந்து இந்த பகுதியில் தான் வந்து தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எப்படி தவம் செய்வார்கள் தெரியுமா? நீரின் மேலே வந்து தலைகீழாக நின்று தவம் செய்வார்களாம். அதாவது தலை வந்து பூமியில் இருக்கும், கால் வந்து வானத்தை நோக்கி இருக்கும். அப்படி தலைகீழாக நின்றபடி தவம் இருப்பார்களாம். நமக்கு உட்காந்து கண்ணை மூடி ஒரு ஜபம் சொல்கிறதுக்குள்ளேயே நமக்கு எவ்வளோ மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஆனால் இந்த முனிவர்கள் வந்து தலைகீழாக நின்றபடி ஜபிப்பார்கள், தவம் செய்வார்கள். நீரின் மேல் படுத்து உறங்குவார்களாம். தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி மேலே படுத்து தூங்குவாங்களாம். இவர்கள் வந்து 7 நாட்களுக்கு ஒரு முறை காற்றை மட்டுமே சுவாசிப்பார்களாம். அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் கிடையாதான். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், காற்று இருக்கு இல்லையா, ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜனை வந்து 7 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் எடுத்துப்பாங்களாம். அப்படி வந்து கண்ட்ரோல்டாக இருப்பாங்களாம் அந்த 7 முனிவர்களும். இப்படியே எத்தனை நாள் தவம் பண்ணாங்க தெரியுமா? சொன்னால் நம்ப மாட்டீங்க குட்டீஸ், 700 இயர்ஸ். எத்தனை வருஷம்? 700 இயர்ஸ், 700 ஆண்டுகள் இதே மாதிரி இந்த சப்த ஜனர் என்ற இந்த முனிவர்கள் வந்து தவம் செய்து அந்த பகுதியையே அவ்வளோ புனிதமாக மாற்றி விட்டார்களாம். அதற்கு பிறகு அவர்கள் வந்து ஸ்வர்க்கம் சென்று விட்டார்கள் அப்படின்னு சுக்ரீவன் சொல்கிறார். அதனால தான் இந்த இடம் வந்து இவ்வளோ புனிதமானதாக இருக்கிறது. இங்கு அரக்கனும் உள்ள நுழைய முடியாது, தேவர்களும் உள்ள நுழைய முடியாது இந்த பகுதிக்குள்ள. ஏன்னா தேவர் வந்து அரக்கன் வருவான், பின்னாடி சண்டை நடக்கும். தேவர்கள் வந்து காரணம் இல்லாமல் எந்த பகுதிக்கும் வரமாட்டாங்க. அந்த காலத்துலலாம் தேவர்களே வந்து முனிவர்களுக்கு ஆபத்தானவர்களாக இருந்திருக்காங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது முனிவர்கள் வந்து நிறைய விதமான தவங்கள் இருக்குது. நிறைய யாகங்கள் பண்ணுவாங்க, நிறைய தவங்கள் செய்வாங்க. அப்படி செய்வதன் மூலமாக பகவான் வந்து நேராக காட்சி கொடுத்து சிவபெருமானை நோக்கியோ பிரம்மாவை நோக்கியோ மகாவிஷ்ணுவை நோக்கியோ அவர்கள் தவம் செய்வார்கள். அப்பொழுது பகவான் அவர்களுக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேணுமோ அந்த வரத்தை கொடுத்துடுவாங்க. தெய்வங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி என்னன்னாக்க, நாம் எதை வந்து கேட்டு அவர்களை ஆத்மார்த்தமாக வேண்டி பிரார்த்திக்கிறோமோ அதை கொடுப்பது பகவானுடைய முக்கியமான ஒரு நியமமாகும். அதனால் இவர்கள் கேட்டதெல்லாம் பகவான் வந்து கொடுத்துருவார். இப்படி கேட்டதெல்லாம் கிடைத்து விட்டால் நம்முடைய பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று தேவர்கள் அஞ்சுவதுண்டாம். இப்படிப்பட்ட முனிவர்கள், தவத்தில் சிறந்த முனிவர்களை பார்த்தா தேவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குமா. எங்கே இவங்க இதே மாதிரி பண்ணி இவங்க இந்திரன் ஆயிட்டா என்ன பண்ணுறது, இவங்க இன்னொரு பதவியை பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய தவத்தை கலைப்பதற்காக இந்த தேவர்கள் வந்து ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்களாம். அப்பொழுது அவர்களுக்கு இடையூறாக இருக்கும், அவர்கள் செய்யக்கூடிய தவத்திற்கு இடையூறாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஒரு காட், ஒரு சேஃப்டி, ஒரு வால் மாதிரி ஏதாவது செய்து கொண்டு அதுக்குள்ளே தான் போய் இந்த முனிவர்கள்லாம் தவம் இருப்பாங்களாம். அப்படித்தான் அந்த இடம் இருந்திருக்கு. அந்த இடத்தில் வந்து தேவர்களும் உள்ள நுழைய முடியாதாம். இவர்களது தவத்தை கெடுக்கணும்னு அசுரர்கள் அரக்கர்களும் நினைப்பார்கள். அதனால் அந்த அரக்கர்களும் உள்ள நுழைய முடியாது, தேவர்களும் அரக்கர்களும் உள்ள நுழைய முடியாது. இங்கே எந்த துஷ்ட பிராணிகளும் உள்ள வராது. வந்தால் மனிதர்கள் மட்டுமே இருக்க முடியும். அந்த மனிதர்களது மனமும் ரொம்ப அமைதியாக சாந்தியாக இருக்கும். அப்படிப்பட்ட புனிதமான இடம் இது. வந்து இந்த அமைதிக்கான சூழலுக்கு காரணமே சப்த ஜனர் என்ற அந்த 7 முனிவர்கள் செய்த தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் சொல்கிறாராம், நீங்கள் இருவரும் இங்கு அஞ்சலி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாராம். ராமர் லக்ஷ்மணரை பார்த்து அவர்களை வணங்கி கொள்ளுங்கள், இந்த முனிவர்கள் வாழ்ந்த இடம் இது, இந்த இடத்தை வணங்கி கொள்ளுங்கள், உங்கள் சரீரத்தில் எவ்விதமான மாறுபாடும் தோன்றாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். இது வந்து நம்ம ராமாயணத்தில் பல இடங்களில் பார்க்கலாம் குட்டீஸ். அதாவது நம்ம உடம்பு, அதாவது பசிக்காமல் இருக்கிறதுக்கு, நாம் தூங்காமல் இருக்கிறதுக்கு, இப்படி பல விதமான மந்திரங்கள் மூலமாக, தவங்களின் மூலமாக, மந்திரங்களின் மூலமாக விசேஷ சக்திகளை நாம் பெற முடியும். அப்படி பெற்றுக்கொண்டு அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க.
அதே மாதிரி பசிக்காமல் தூங்காமல் உடலில் மூப்பு வராமல், அதாவது வயசானவங்களாம் ஆகாமல் உடலுக்கு எந்த விதமான மாற்றங்களும் ஆகாமல் இருப்பதற்கான மந்திரங்கள் உண்டு. அதற்கான ஆசிகளையும் முனிவர்கள் வழங்கி இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ சுக்ரீவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த இடத்துல வந்து நீங்கள் வணங்கிக்கோங்க, உங்கள் சரீரத்தில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது, உங்கள் சரீரத்தில் வந்து நோய்வாய்ப்படுறது அப்படிங்கிறதே இருக்காது அப்படின்னு சுக்ரீவன் சொல்கிறாராம். சொன்ன உடனே ராமரும் லக்ஷ்மணரும் வணங்கிக்கிறாங்க. அந்த முனிவர்கள் இருந்த இடத்த வந்து தொட்டு பாதங்கள், அவர்கள் அமர்ந்து எங்கெங்கெல்லாம் உட்காந்து தவம் இயற்றினார்களோ அந்த இடங்களை எல்லாவற்றையும் தொட்டு வணங்கி கொள்கிறார்கள், அஞ்சலி செலுத்துகிறார்களாம். செலுத்திய பிறகு இவர்கள் நடந்து வருகிறார்கள். இப்போ எங்கே போகிறாங்க? கிஷ்கிந்தைக்கு போகிறாங்க. இது நடந்த இடம் ரிஷிமுக பர்வதத்துக்கும் கிஷ்கிந்தைக்கும் இடைப்பட்ட பகுதி. இப்போ அங்கிருந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த விஷயம்லாம் தான், சின்ன சின்ன விஷயம்லாம் தான் வால்மீகி ராமாயணத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது குட்டீஸ். நீங்கள் இப்போது கிஷ்கிந்தைக்கு போயிட்டாங்க. போன உடனே ராமர் சொல்கிறாராம், அடர்ந்த காடாக இருக்குது, இந்த காட்டில் பல மரங்கள் இருக்குது, இந்த மரங்களுக்கு பின்பு வந்து நான் லக்ஷ்மணர் எல்லாரும் மறைந்து இருக்கிறோம், நீ போய் வாலியை போய் அழைத்து வா, துவந்த யுத்தம் செய்வதற்காக வாலியை நீ அழைத்து கொண்டு வா, இருவரும் யுத்தம் புரியுங்கள், அப்பொழுது வாலியின் மீது நான் என்னுடைய அம்பை விடுகிறேன் அப்படின்னு சொல்லி, போ சுக்ரீவா தைரியமாக போய் கூப்பிடு அப்படின்னு ராமர் சொல்கிறார். இவன் உடனே சுக்ரீவன் வந்து அரண்மனையினுடைய வாசலில் போய் நின்று கொண்டு அரைக்கூவல் விடுக்கிறான். ஏ வாலி, என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? நீ என்ன கோழையா? போருக்கு வரமாட்டியா? உன்னை அழைக்கிறேன் போருக்கு, நான் இங்கே நிற்கிறேன் சுக்ரீவன், வா வெளியே அப்படின்னு கூப்பிடுறானா. வா, நாம் துவந்த யுத்தம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் கூப்பிடுறான் வாலியை பார்த்து. அப்போது வாலி வந்து மனைவி கூட இருக்கான். அவனுடைய பெட்ரூமில் வந்து வாலி வந்து மனைவியுடன் இருக்கிறான். அப்பொழுது உடனே சத்தத்தை கேட்டு ரொம்ப கோபத்தோட ஆக்ரோஷமாக எழுந்துக்கிறானாம். ஒரு பாம்பு வந்து அந்த பாம்பை அடிக்க போகும்போது அந்த பாம்பு எப்படி இப்படி தலையை தூக்கி சீருமோ அப்படி ஒரு கோபத்தோட தலையை தூக்கி இப்படி எழுந்துக்கிறானாம் வாலி. எழுந்து கொண்ட உடனே அவனது வாலியினுடைய மனைவியின் பெயர் தாரை. அந்த பெண்மணி வந்து மிகவும் நேர்மையில் சிறந்தவள், நல்ல புத்திசாலியா, ரொம்ப புத்திசாலியான பெண்மணி, நல்ல அறிவுரைகளை வழங்கக்கூடியவள். அந்த பெண்மணி தாரை வந்து என்ன சொல்கிறாள்னாக்க, அமைதி அமைதி அப்படிங்கிறா. உடனே அவன் அப்படி கோபத்தோடு என்னோட கையை விடு அப்படின்ற மாதிரி விட்டுட்டு திமிரி எழுந்துக்கிறான் வாலி. கிளம்புகிறான். அவன் வந்து வெளியில் சண்டைக்கு கூப்பிடுறான் சுக்ரீவன். அதற்காக நான் போக வேண்டும் அப்படின்னு வாலி வந்து எழுந்து கொண்டு கிளம்புகிறான். அப்பொழுது தாரை பார்த்துவிட்டு சொல்கிறாள், நேற்று வந்து அழைத்து தோற்றுவிட்டு ஓடிப்போனான் சுக்ரீவன், உங்களோட தம்பி. இன்னைக்கு திருப்பி வந்து கூப்பிடுறான்னா அவன் பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். யாரோ ஒருவரது திறமையின் மீது நம்பிக்கை வைத்தே அவன் வந்து தங்களை அழைக்கிறான். இதில் ஏதோ ஒரு சூதி இருக்கிறது, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால் தயவு செய்து தாங்கள் இப்பொழுது போருக்கு போக வேண்டாம், எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், காலையில் வர சொல்லுன்னு சொல்லிடுங்க, இன்றைக்கி நீங்கள் எதுக்குமே போகாதீங்க, வெளியில் போகக்கூடாது, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு தாரை சொல்கிறா. அதோட என்ன சொல்கிறா, இந்த வாலி தாரை இந்த தம்பதிகளுக்கு ஒரு பையன் உண்டு. அந்த பையன் பேர் அங்கதன். சரியா? அந்த பையன் பேர் என்ன? அங்கதன். அந்த அங்கதனை சொல்கிறா தாரை, நம்முடைய மகன் அங்கதன் இருக்கான் இல்லையா, அங்கதன் வந்து எனக்கு ஒற்றர்கள் மூலமாக ஒரு தகவலை அறிந்து கொண்டு வந்து சொன்னான். அந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, ராமர் லக்ஷ்மணர் என்பவர்கள் அயோத்தியை சார்ந்தவர்களாம். அவர்கள் தண்டகாரண்யத்திற்கு வந்தார்களாம். ராமரது மனைவியாகிய சீதா தேவியை அரக்கனாகிய ராவணன் கவர்ந்து கொண்டு சென்று விட்டானாம். அந்த சீதையை மீட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ராமர் வந்து சுக்ரீவன் தங்களது தம்பியாகிய சுக்ரீவனது உதவியை நாடி வந்திருப்பதாக சொல்கிறார்கள். ஆகையினால சுக்ரீவனது உதவி ஸ்ரீராமருக்கு தேவை என்பதனால் சுக்ரீவனுக்கு உதவுவதற்காக ராமர் வந்திருக்கலாம். ஆகையினால தற்போது தாங்கள் செல்வது உச்சிதமாக இருக்காது. மிகச்சிறந்த வீரர், அனைத்திலும் வந்து மிகச்சிறந்தவர், தர்மசீலர், பிராணிகளிடத்தும் அன்பு செலுத்தக்கூடியவர் இந்த ஸ்ரீராமர் என்று கேள்விப்பட்டிருக்கோம். மிகப்பெரிய தசரத சக்கரவர்த்தியினுடைய மகன் அவர். அவர் 3 உலகங்களையும் வெல்லக்கூடிய பராக்கிரமசாலி, மிகச்சிறந்த வீரர். அப்பேற்பட்டவர் வந்து இருந்தாருனாக்க சுக்ரீவனை நீங்கள் வெல்வது என்பது முடியாது. ஆகையினால நான் சொல்வதை கேளுங்கள் என்னுடைய கணவரே, தாங்கள் செல்லக்கூடாது அப்படின்னு தாரை வந்து வழிமறிக்கிறாளாம். அதோட ஒன்று சொல்கிறா, ரொம்ப அற்புதமான புத்திமதி சொல்கிறா. எல்லாத்தையும் மறந்துடுங்க, போனதெல்லாம் போகட்டும், தங்களது தம்பியை அழைத்து இளவரசனாக்கி விடுங்கள். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை உள்ளே அழைத்து நீங்கள் நண்பராகி விடுங்கள். அவருக்கு வேண்டிய உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். அவருக்கு என்ன தேவையோ அந்த உதவியை தாங்கள் செய்து அவரை மிகச்சிறந்த நண்பராக கொள்ளுங்கள். அவரை அழைத்து கௌரவியுங்கள், பெருமைப்படுத்துங்கள். ஆகையினால அதுதான் நமக்கு சிறந்ததாக இருக்கக்கூடும். உங்கள் தம்பியை மன்னித்து நீங்கள் இளவரசன் ஆக்கிக்கோங்க, அது வந்து மிகச்சிறந்த ஒரு பணியாக இருக்கும் அப்படின்னு தாரை வந்து தற்போது தாங்கள் வெளியே செல்லக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாளாம்.
உடனே வாலிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நீ யார், நீ என்ன இப்படியெல்லாம் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். இந்த வாலி சொல்கிறாராம், பகைவனிடத்தில் என்ன எனக்கு பொறுமை வேண்டி இருக்கிறது? என்னுடைய சுக்ரீவன் என்னுடைய தம்பி, அவன் என்னுடைய பகைவன், அவன் என்னுடைய எனிமி. அவன்கிட்ட போய் எனக்கு என்ன நட்பு பாராட்ட வேண்டியிருக்கு? அவனை எதுக்கு நான் கூப்பிட்டு இளவரசனாக்கணும்? அவனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் நேத்திக்கு என்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடி போயிட்டு இன்னைக்கு திருப்பி கூப்பிடுறான். சரி, அப்படியே ராமர் வந்திருக்காருன்னு இருக்கட்டுமே. ராமருக்கும் எனக்கும் என்ன விரோதம் இருக்கிறது? நான் என்ன, ராமருக்கும் எனக்கும் என்ன பகை இருக்கிறது? எதற்காக ராமர் என்னை கொல்ல வேண்டும்? நீ தான் சொல்கிற அவர் இரக்கம் மிகுந்தவர், தர்மசீலர் அப்படிங்கிற. அதோடு இல்லாமல் தசரத சக்கரவர்த்தியோட மகன் என்கிறாய். அவர் மிகப்பெரிய இளவரசனாக இருந்தவர். அவருக்கு நான் என்ன செய்தேன்? எனக்கும் அவருக்கும் என்ன பகை? அவர் ராஜ்யத்தில் போய் நான் எதுவுமே செய்யலையே. அப்படி இருக்கும்பொழுது அவர் என்ன செய்ய போகிறார்? எதுக்காக நான் பயப்படணும்? எதுக்காக நான் இதற்காக இவன் வெளியிலிருந்து அரைக்கோவல் விடுப்பான் இப்படி நான் கேட்டுக்கொண்டு ஒரு பெண் போல நான் உள்ளே உட்காந்துருக்கணுமா? என்னால் முடியாது தாரே, நான் போயே தீருவேன் அப்படின்னு வாலி ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக பேசுகிறான். நான் இன்னைக்கு 2ல் 1 பார்க்குறேன். இன்னையோட சுக்ரீவனுடைய கதையை நான் முடிக்கிறேன். இனிமேல் சுக்ரீவன் என்கிட்ட என்னை கூப்பிடவே கூடாது. நான் இன்னையோட சுக்ரீவனை முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலி என்ன பண்ணுறான்னா, இந்திரனது மகன் தான் வாலி, சூரியனது மகன் தான் சுக்ரீவன். இந்திரனது மகனாகிய வாலி இந்திரன் கொடுத்த ஒரு தங்க சங்கிலி உண்டாம். இந்திரன் ஒரு ஸ்பெஷலான ஒரு சங்கிலி கொடுத்துருக்கானாம். யாருக்கு? வாலிக்கு. அந்த சங்கிலியை அணிந்து கொண்டால் அவனுக்கு மிகச்சிறந்த சக்தி கிடைக்குமா. அப்படி ஒரு சங்கிலி இருக்குது. வெளியில் கிளம்பினா எந்த போருக்கு கிளம்புறதா இருந்தாலும் உடனே அந்த சங்கிலியை அணிந்து கொண்டு தான் போவானாம். அந்த சங்கிலியை அணிந்தபடி தான் முன்னாடி மாயாவிங்கிற அரக்கனையும் அவன் அழிச்சிருக்கான், துந்துபியையும் அழிச்சிருக்கான். இப்போ என்ன பண்ணுறான்? அந்த சங்கிலியை எடுத்து அணிந்து கொள்கிறான். யார்? வாலி. அணிந்து கொண்ட உடனே நான் கிளம்புறேன்னு உடனே தாரை பார்க்குறான். பார்த்த உடனே வேறு வழி இல்லை, கணவரை தடுக்க முடியல. அதற்காக என்ன பண்ணுறாலாம், உடனே அந்த கணவரை சுற்றி வரா. நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுற்றி வந்துட்டு நமஸ்கரிக்கிறாளாம். நமஸ்கரித்து விட்டு அன்னம், சாதம் இருக்கு இல்லையா, சாதம், அந்த சாதத்தை அவன் நடந்து செல்லக்கூடிய வழியில் போடுறாளாம். கூடவே மலர்கள் இருக்கு இல்லையா, பூக்களை கொண்டு வர சொல்லி அந்த பூக்களை எல்லாம் அவன் போகிற வழியிலெல்லாம் போட்டு வைக்கிறாளாம். போட்டு வைத்து விட்டு இப்படி கை கூப்பி நின்று கீழே விழுந்து வணங்குறா கணவரை. வணங்கிட்டு அப்படியே உள்ளே போய்ட்றாளாம் அந்தப்புறத்துக்குள்ளே. இனிமேல் வேறு வழி கிடையாது. இனிமேல் நம்ம சொல்லி எதுவும் அவர் மாற போகிறது கிடையாது. நம்ம வேணுங்கிற அறிவுரையே சொல்லியாச்சு. அவர் போயே தீருவேன்னு சொல்கிறார். அப்படிங்கும்பொழுது கணவரை சுற்றி வணங்கி விட்டு அவள் உள்ளே போயிடுறா தாரை. போன உடனே வேக வேகமாக வாலி வெளியே வருகிறான். வாலியின் கழுத்தில் இருக்கக்கூடியது இந்திரன் தந்த தங்கச்சங்கிலி. அங்கே சுக்ரீவனது கழுத்தில் இருக்கக்கூடியது லக்ஷ்மணர் போட்ட கஜ புஷ்ப மாலை. இப்போது இவர்கள் இருவரும் அந்த காட்டுப்பகுதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு வெட்ட வெளியாக இருக்குது. அந்த வெட்ட வெளியிலிருந்து காடு தொடங்குகிறது. அந்த காட்டில் நிறைய அடர்ந்த மரங்களாக இருக்கிறது. மரங்களுக்கு பின்னாடி ராமர் இருக்கார். ராமருக்கு பின்னாடி லக்ஷ்மணர் இருக்கார். லக்ஷ்மணருக்கு பின்னாடி ஆஞ்சநேயர் நின்று கொண்டிருக்கார். ஆஞ்சநேயருக்கு பின்னாடி நான் சொன்னேன் இல்லையா, நலன், நீலன், தாரன், அவர்கள் அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்னாச்சு? இப்போது சுக்ரீவன் வா 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 துவந்த யுத்தத்துக்கு வான்னு கூப்பிட்றான் இல்லையா. இப்பொழுது வாலியும் சுக்ரீவனும் சேர்ந்து சண்டையிட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சண்டை போடும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு பேரழிவை நோக்கி பூமி போனாக்க எந்த அளவுக்கு அதிருமோ அப்படி ஒரு சத்தமாக இருக்காம். ஏன்னா வாலி மிகச்சிறந்த வீரன் அப்படிங்கிறனால வாலி போய் இப்படி மோதுறதும் உடனே சுக்ரீவன் சண்டை போடுறதும் இப்படியே ஒரு பலமான ஃபைட்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சுக்ரீவன் வலு இழந்தவனாக போகிறானாம். அதாவது வாலி ரொம்ப மரத்தை பிடுங்கி அடிக்கிறான். உடனே சுக்ரீவன் ஒரு மரத்தை பிடுங்கி அடிக்கிறான். 2 பேரும் ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். வாலி மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறதுனால அவனோட சண்டை போட முடியல சுக்ரீவனால். சுக்ரீவன் வலு விழுந்து ரத்தங்கள் கக்கியபடி அவன் கீழே விழ ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன ஆகுது? அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேயா? அது வரைக்கும் டாடா, பை. ஹாய் லோகேஷ். ஹாய் ஆண்டி. ஓகே, நீங்க எந்த கிரேட் படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? நான் எவர்வின் பப்ளிக் ஸ்கூல் படிக்கிறேன், 7th ஸ்டாண்டர்ட். நீங்க ராமாயணம் பாதியில இருந்து பார்க்க ஆரம்பிச்சதா சொன்னீங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல எந்த இது உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு? அதாவது உங்களுக்கு அப்படியே மைண்ட்ல அப்படியே ஞாபகத்துல இருக்கு அப்படின்னாக்க இது வரைக்கும் நீங்க கதை கேட்டதுல எதெல்லாம் சொல்லுவீங்க? நான் அந்த கிஷ்கிந்தா கானம் சொல்லுவேன். அப்புறம் ராவணன் சீத்தைய கடத்திட்டு போனது சொல்லுவேன். அப்புறம் அந்த முனிவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது அவ்வளவுதான் ஆண்டி. அவ்வளவுதான் இப்ப ஞாபகத்துல இருக்கு உங்களுக்கு இல்லையா? இந்த ஜடாயு ஃபைட் பண்ணது, ஜனஸ்தானத்துல அது அது எல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னா ஞாபகம் வருது.
சரி, ஆமா okay. ஆண்டி. எல்லாமே வந்து யூடியூப்ல இருக்கு. நீங்க வேணும்னா பாலகாண்டம் எல்லாமே நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஓகே, Okay, கண்டினியூட்டி கிடைக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ நான் வந்து கேக்குறது, நான் இது எதுக்காக தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னாக்க, ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்சர் கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கு தான். ராமாயணத்துல நீங்க வந்து தொடர்ந்து பாக்குறீங்க மிஸ் பண்ணாம. இதுல வந்து எனக்கு ஃபேவரட்டான கேரக்டர்ஸ்னா இவங்கதான், எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்க ராமர் லக்ஷ்மணரை தவிர வேற யாரும் சொல்லுவீங்க? ராமர் லக்ஷ்மண அனுமான் சொல்லுவேன். அனுமான் சொல்லுவீங்க. அவரு ராமர் ராமர் கூட ரொம்ப ரொம்ப கடவுளா நினைச்சவருக்காக ஆஞ்சநேயர் சொல்லுவேன். வெரி குட். சரி, இப்ப ஆஞ்சநேயர் வந்து கிஷ்கிந்தா காண்டத்துல நமக்கு இன்ட்ரோ ஆகிட்டாரு, நமக்கு வந்துட்டாரு கிஷ்கிந்தா காண்டத்துல. நான் சொல்ற கதையில அதுல ராமர் வந்து முதல்ல எப்படி ஒரு ஆஞ்சநேயர் வந்து ராமரை வந்து எப்படி பார்த்தாரு? ஒரு நல்ல மனுஷனா பார்த்தாரு. ஒரு கடவுள் முனிவர் மாதிரி பார்த்தாரு. முனிவர் மாதிரி பார்த்தாரு. சரி, என்ன வேஷத்துல இருந்தாரு ஆஞ்சநேயர்? என்ன வேஷத்துல இருந்தார்? அந்த ஒரு மங்கி வேஷம், குரங்கு வேஷத்துல இருந்தாரு அவரு. ஓகே, அது வந்து அவர் ஒரு பண்டிட் மாதிரி, ஒரு பிராமின் மாதிரி வந்தாரு. அதுல மங்கி ஃபேஸோட வரல அவரு. அவர் வந்த போது ஒரு பிராமின் மாதிரி, ஒரு பண்டிட் மாதிரி தான் வந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன கேக்குறியப்பா, நீ யாருன்னு சொல்லுப்பா அப்படின்னு லக்ஷ்மணர் தான் கேக்குறார். கேட்கும் பொழுது அப்பதான் அவர் வந்து தன்னுடைய சுய உருவத்தை காட்டுறாரு. நான் யார் அப்படிங்கறது காமிச்சிட்டு மிக பெரிய உருவம் எடுத்துட்டு இந்த தோல்ல ராமரையும் இந்த தோல்ல லக்ஷ்மணரையும் உட்காந்து வச்சு பறந்து போறாரு. ஏன் பறக்குறாருனாக்க, ரிஷிமுக மலையில வந்து ஏற முடியாது, ஏன்னா அது ரொம்ப செங்குத்தா இருக்கும். அதனால பறந்து கொண்டு போய் அங்க சுக்ரீவன் இருக்காரு இல்லையா, அவரோட ரெசிடென்ஸ், அந்த இடத்துல கொண்டு போய் இறக்கி. சரி, இப்ப என்னோட நான் சொல்ற கதையெல்லாம் நீங்க கேக்குறேன்னு சொல்றீங்க. ராமாயணம் இது கூட புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் ஆண்டி. மூவி எல்லாம் பாத்திருக்கீங்களா? கார்ட்டூன்ஸ் அதெல்லாம் பாத்திருக்கேன் ஆண்டி. பாத்திருக்கீங்க. அதை விட இது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா நான் சொல்றது? இருக்கேன் ஆண்டி. இருக்கு. சோ என்ன வந்து அதை விட வந்து இதுல என்ன ஸ்பெஷலா, எதனால வந்து உங்களால நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னாக்க அதுக்கு என்ன காரணம்? ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா போகுது ஸ்டோரி. ஓகே, புரியுது, எல்லாமே சொல்றதெல்லாம் புரியுது. புரியுது ஆண்டி. அப்புறம் இந்த क्वेश्चन கேக்குறது நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு ஆண்டி. நம்ம எவ்வளவு புரிஞ்சுட்டோம்னு நீங்க டெஸ்ட் பண்றீங்க, நல்லா தான் இருக்கு. சரி, ஓகே. நீங்க கூட வந்து அப்படிதான், நீங்க வந்து நீங்க சுட்டி ஸ்டாரா வந்திருக்கீங்க, என் கூட பேசிட்டு இருக்கீங்க. சோ இந்த லோகேஷ் அப்படிங்கிற ஸ்டார் கூட பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஹாபிஸ்லாம் என்ன லோகேஷ்? ப்ளே பண்றது. என்ன மாதிரி ப்ளே பண்ணுவீங்க? கேரம், செஸ், கபடி, ஃபுட்பால், எல்லாமே எல்லாமே ஆல் ரவுண்டர். அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? டிராயிங் வரையணும். டிராயிங் பண்ணுவேன். வெரி குட். டிராயிங். அப்புறம் டிவி பாக்குறது. டிவி பாப்பேன். ஓகே. இந்த லாக்டவுன் பீரியட்ல எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா டைம் பாஸ் ஆச்சா? ஆச்சு. கைட் விடுவேன், கைட் ஃப்ளை பண்ணுவேன். சோ அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வெரி குட். கராத்தே பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். வாவ், பெரிய ஆளா இருக்கீங்க நீங்க, ஒண்ணு மிஸ் பண்றது இல்லையே. ஓகே லோகேஷ், உங்களோட நீங்க நெற்றியில வந்து அதை எடுத்து கொண்டிருக்கீங்க இல்லையா, அது ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ ஆண்டி. கண்டினியூ பண்ணுங்க, அது வந்து நம்மளோட பாரம்பரியம், நம்ம வந்து அதெல்லாம் மிஸ் பண்ண கூடாது. சோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டினியூ பண்ணுங்க. அப்பா அம்மாவுக்கு எங்களோட தேங்க்ஸ் சொல்லுங்க. ஓகேயா? ஓகே ஆண்டி. இது நான் வாங்கின கப்ஸ் ஆண்டி. ஓ, வெரி குட், வெரி குட், வெரி குட். கங்க்ராட்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். ஓகே, திரும்ப பேசுவோம். நீங்க விடாம பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுங்க. இப்ப நீங்க பேசினது சாய் டிவில வரப்போகுது, அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே சொல்லுங்க, அவங்களையும் பார்க்க சொல்லுங்க, அவங்களோட ஒப்பீனியன்ஸையும் எனக்கு அனுப்ப சொல்லுங்க. ஓகே ஆண்டி.
நம்ம திரும்ப இன்னொரு டைம் மீட் பண்ண போறோம். அது வரைக்கும் ஓகே, பை. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.